சிம்பிளா மோமோஸ் பிசினஸ் பண்ணி மந்த்லி 1,80,000 வரைக்குமே வந்து ப்ராஃபிட் வந்து ஜெனரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா? எஸ்ங்க. மோமோஸ் பிசினஸ் வந்து ரொம்ப சிம்பிளா ஹை ப்ராஃபிட்டபிள் பிசினஸா வந்து நம்ம வந்து அப்ஸ்கேல் பண்ண முடியும். அது எப்படி பண்றது? அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு டீட்டெயிலான பிசினஸ் பிளான தான் நான் உங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து கிடைக்கும். ஸோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிசினஸ் ரகசியங்கள். இன்னைக்கு நம்ம இந்த மோமோஸ் பிசினஸ் வந்து எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூசுவல் நம்மளோட ஸ்டைல்ல ஃபர்ஸ்ட் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோமோ கார்ட், அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கார்ட் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ நம்ம நார்மலாக நம்ம பானிபூரி கடை இந்த மாதிரி எல்லா கடைக்கும் யூஸ் பண்ணுற ஒரு மூவபிள் கார்ட்டு. அது ஒரு காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 அப்படின்னு நான் இங்கே வந்து கால்குலேஷன் பர்பஸ்க்காக போட்டிருக்கேன். சிம்பிளான ஒரு கார்ட்டே போதும். அது இல்லாமல் ஸ்டீமர் செட்டு, தவா, ஸ்டவ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 தேவைப்படும். கமர்ஷியல் எல்பிஜி சிலிண்டர் வந்து ஒரு 4,000 அப்படின்னு நான் வந்து போட்டிருக்கேன். நம்ம அந்த டெபாசிட் அமௌண்ட் எல்லாம் சேர்த்து தான் இங்கே வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் பிராண்டிங், பேனர் போர்டு, அப்புறம் செட்டப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2,000. அப்புறம் இந்த கவர்மெண்ட் லைசன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 தேவைப்படும். ரா மெட்டீரியல் அப்புறம் அந்த வேஜஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 தேவைப்படும். ஸோ ஆக மொத்தம் ஒரு செட்டப் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 63,000 வந்து வரும். ஸோ மந்த்லி ஆப்ரேட்டிங் காஸ்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெல்ப்பர் சேலரி வந்து ஒரு 12,000 ருபீஸ் அப்படின்னு நம்ம இங்கே வந்து போட்டிருக்கோம். எல்பிஜி ரீஃபில்ஸ் வந்து ஒரு மாதத்துக்கு 2 அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். 3,300 வரைக்கும் வந்து வரும். ஸோ இது இல்லாமல் வந்து நம்ம அந்த கார்ட் வந்து ஒரு இடத்துல வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு வந்து ரெண்ட் வந்து ஒரு 6,000 அப்படின்னு நான் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம எங்கே வைக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்ட் வந்து நீங்கள் ப்ரைமரியான ஒரு லொக்கேஷன் எங்கே ஒரு மக்கள் அதிகமாக கூடுறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா தான் உங்களால் அந்த 1,80,000 அப்படின்ற ஒரு அமௌண்ட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து நல்ல ப்ரைமான லொக்கேஷனில் உங்களுடைய ஸ்டால் வைக்கணும். அதுக்கு ரெண்ட் 5,000 6,000 வரைக்குமே நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் லோக்கல் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஒரு 2,000, கிளீனிங் அண்ட் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 தேவைப்படும். ஸோ ஓவராலாக மந்த்லி எக்ஸ்பென்ஸ்னு பார்த்தீங்கன்னா 27,330 வந்து வரும். ஸோ நம்ம மந்த்லி இன்வென்ட்ரி என்னென்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைதா வந்து ஒரு 30 கேஜி, பர் கேஜி வந்து 30 ருபீஸ் அப்படின்னு நான் வந்து போட்டிருக்கேன். 900 ருபீஸ் வந்து வரும். ஸோ வெஜிடபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 கேஜி இருக்கிற மாதிரி இருக்கும். 35 ருபீஸ் பர் கேஜி அப்படின்ற மாதிரி நான் வந்து கால்குலேஷன் பர்பஸ்க்காக போட்டிருக்கேன். இது வந்து எப்போவுமே வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2,100 வந்து வரும். இது இல்லாமல் நம்ம சிக்கன் மோமோஸும் வந்து போடுற மாதிரி இருக்கும். சிக்கன் மோமோஸ் வந்து பார்த்தீங்கன்னா போன்லெஸ் வந்து ஒரு 40 கேஜி வந்து வேணும். 200 ருபீஸ் அப்படின்னு நான் வந்து கால்குலேஷன் பர்பஸ்க்காக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஹோல்சேலாக தான் எல்லாமே எடுக்கணும். அப்போ தான் உங்களால் அந்த ப்ராஃபிட் மார்ஜின் வந்து அச்சீவ் பண்ண முடியும். இல்லை நீங்கள் போன் கூட போயிட்டு நீங்கள் வந்து அதை வந்து போன்லெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுடைய ஒரு என்ன சொல்கிறது வசதிக்காக தான் நான் வந்து போன்லெஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ ஒரு 8,000 அப்படின்னு நான் வந்து இங்கே கால்குலேஷன் பர்பஸ்க்காக போட்டிருக்கேன். இல்லாமல் ஸ்பைசஸ் அண்ட் சாசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,000, பிளேட்ஸ் அண்ட் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா 3,000. ஸோ ஓவராலாக ஒரு டோட்டல் ரா மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 கிட்ட வந்து வரும். சரி, மந்த்லி சேல்ஸ் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜ் மோமோஸ் வந்து ஒரு நாளைக்கு 100, சிக்கன் மோமோஸ் வந்து ஒரு நாளைக்கு 50. இது வந்து இங்கே கிட்ட கண்டிப்பாக வச்சே ஆகணும். ஒரு நாளைக்கு 100, 50 அப்படின்னா 150 பிளேட் வந்து நான் சேல் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்னா, எஸ்ங்க அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் இந்த ஒரு டீம் வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். சரி, இதை நான் எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன், நீங்கள் எங்கே ப்ரைமான லொக்கேஷன் மக்கள் அதிகமான கூடக்கூடிய ஒரு லொக்கேஷனில் நீங்கள் வச்சிங்கன்னா தான் இந்த 150 பிளேட் அப்படின்றத கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியுதா? நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டோ இல்லைனா வந்து ஒரு பார்க்கோ இல்லைனா ஒரு ஸ்கூல் வாசலில், காலேஜ் வாசலில், அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக 100லேருந்து 150 பிளேட்ஸ் வந்து தாராளமாக உங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடியும் பர் டே, ஈவன் ஆன் வீக் டேஸ் கூட நான் சொல்கிறேன். சரி, இப்போ நான் இங்கே வந்து மந்த் அப்படின்னு சொல்லும்போது 30 நாளுக்குமே நான் வந்து கால்குலேட் பண்ணல. எல்லாமே வந்து 26 டேஸ் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து இங்கே வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சரி, ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5,000 3,500 வரும். ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 2,21,000 கிட்ட வந்து உங்களுக்கு அந்த மந்த்லி சேல்ஸ் வந்து நடக்கும். இதில் நம்ம எக்ஸ்பென்சஸ் வந்து மைனஸ் பண்ணணும். எக்ஸ்பென்சஸ் என்னென்ன? 27,330 இந்த 15,000 இந்த மந்த்லி இன்வென்ட்ரி பர்ச்சேஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். இன்வென்ட்ரி அண்ட் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 40,000 பக்கம் வந்து நமக்கு வந்து வருது. ஸோ அந்த 2,20,000 40,000 மைனஸ் பண்ணால் 1,80,000 நம்மளால ப்ராஃபிட் மட்டுமே வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். சரி, பிரேக் ஈவன் அனாலிசிஸ் அப்படின்னா, நம்ம இனிஷியலாக ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணோம் இல்லையா, 63,000, அதை நம்ம எப்போ மீட் எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி கிராஸ் ப்ராஃபிட் வந்து 1,80,000 கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 நாள்லேயே வந்து நம்மளால இந்த போட்ட அமௌண்ட் வந்து எடுத்துட முடியும். சரி, இந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு என்ன டிப்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி வால்யூம் டார்கெட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் 150 அப்படின்ற ஒரு டார்கெட் அமௌண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும். அந்தளவு உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். எப்படி நம்ம வந்து 150 எப்படி 250 ஆக்குறது அப்படின்ற மாதிரியான திங்கிங் தான் உங்களுக்கு வந்து எப்போவுமே இருக்கணும். இது இல்லாமல் டிக்கெட் ப்ரைஸ், நம்மளுடைய ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா, வெஜ் மோமோஸ் வந்து 50 ருபீஸ், சிக்கன் மோமோஸ் வந்து 70 ருபீஸ். இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் விட ரொம்ப கம்மியான அமௌண்ட்டை தான் நான் இங்கே வந்து போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு கம்மியான அமௌண்ட்டில் போட்டிங்கன்னா தான் அதிகமான மக்கள் வந்து வருவாங்க.
ஒரு ஒரு ஈவன் ஒரு சின்ன ஒரு பஸ் டிக்கெட் அளவுக்கு தான் வந்து அந்த ப்ரைஸிங் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த சேல்ஸ் வந்து எக்கச்சக்கமாக நடக்கும். இது இல்லாமல் அந்த ஃப்ரீ ஸ்பைசி சட்னி வரவங்களுக்கு அந்த ஸ்பைசி சட்னி வந்து ஃப்ரீயாக கொடுக்கலாம். பிளேட்ஸ் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி பிளேட்ஸாக யூஸ் பண்ணலாம். அண்ட் ஹேண்ட்மேட் ரேப்பர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்போது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக அது மாறும். ஸோ நீங்கள் ஒரு ரீல் எடுக்கிறாங்க, இன்ஸ்டாகிராம் ரீல் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓவராலாக இந்த மோமோ பிஸ்னஸில் உங்களால் வந்து 1,80,000 rupees வந்து ஈஸியாக வந்து ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ண முடியும். இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து சால்வ் பண்ணுறேன். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் போட்டுட்ருக்கோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியா சொல்லிட்டு நம்ம தனி பிளேலிஸ்ட்டே இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் வந்து பிரேக் டவுன் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக டைம் இருக்கப்போ போய் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா எங்களுக்கு அது மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.